எல்லாருக்கும் வணக்கம். வாராகி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வாராகி வழிபாடு தாங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு காரணமாகவோ, இல்லை குடும்ப தகராறுனாலேயோ, இல்லை சொத்து தகராறுனாலேயோ, இல்லை வரதட்சணை கொடுமைனாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக குடும்பம் நடத்துறதுக்கான அருமையான ஒரு வாராகி வழிபாடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய கணவன் மறுபடியும் நம்ம கூட சேர்ந்து நல்லபடியாக நம்ம குடும்பம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்களும் இந்த வழிபாடை செய்யலாங்க. இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்குங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இரவு 8 to 9ங்க சுக்கிர ஓரங்க. அந்த நேரத்தில் வாராகி அம்மனுக்கு நல்லா அலங்காரம்லாம் பண்ணுங்கள், நிவேதனம்லாம் வைங்க. வச்சுட்டு வாராகி அம்மனுக்கு நெய் விட்டு விளக்கு ஏற்றுங்க. திரி மஞ்சள் கலரில் போடுங்க. அந்த நெய் விளக்கில் 2 கல்கண்டு போடுங்க. போட்டுட்டு நீங்கள் மனசார நானும் என் கணவரும் சேர்ந்து நல்லபடியாக ஒருத்தர் மேல் ஒருத்தர் அன்பு வச்சு நல்லபடியாக குடும்பம் நடத்தணும், நீங்கள் தாம்மா எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு, இன்னும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் மனசார வேண்டிட்டு விளக்கேற்றுங்க. நீங்கள் முன்னாடியே மளிகை ஷாப்பில் வெள்ளி மஞ்சள் வாங்கிக்கோங்க. நுனி உடையாமல் நல்ல முழு மஞ்சளாக வாங்கிக்கோங்க. 12 வெள்ளி மஞ்சள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வெத்தலைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஓட்டையெல்லாம் இல்லாமல் கிளியாமல் நல்ல வெத்தலையாக 12 வெத்தலை வேணுங்க. அதையும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து அதை வாராகி அம்மனுக்கு முன்னாடியே உட்காந்து மஞ்சள் கலர் நூல் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வெத்தலையை நல்லா தொடச்சிட்டு அதை சுருட்டி அதை நீங்கள் மாலையாக கட்டுங்க. வெத்தலை ஒன்று வைங்க, பக்கத்தில் மஞ்சள் ஒன்று வைங்க. இப்படி மாற்றி 12 வெத்தலை 12 வெள்ளி மஞ்சள் 2யும் ஒன்றா கட்டிடுங்க, மாலையாக கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் வாராகி அம்மன் பாதத்திட்ட வைங்க. வச்சுட்டு மனசார வேணுங்க, என்னையுமே என் கணவரையும் சேர்த்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்குங்க. வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் திருவுருவ சிலையோ இல்லை திருவுருவ படம் வச்சுருந்தாலும் சரிங்க, அதுக்கும் நீங்கள் மாலையாக போட்டுடலாம். அப்படி இல்லைங்க, நாங்கள் விளக்கு ரூபமாக தான் வாராகி அம்மனை வழிபடுறோம் அப்படிங்கிறவங்க அந்த விளக்கை சுற்றி அந்த மாலையை அப்படியே வச்சுருங்க, சுற்றி வச்சுருங்க. வச்சுட்டு அம்மா தாயே, நான் மனசார இந்த செஞ்சு பூஜையை நீங்கள் ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு உங்கள் வேண்டுதலை பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுக்குங்க. இதே மாதிரி 12 வெள்ளிக்கிழமை விடாமல் செய்யுங்க. நீங்கள் இது செய்ய ஆரம்பிக்கும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் அம்மா உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி காட்டுவாங்கங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் மனமுருகி அம்மாட்ட வேண்டும்போது கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு அம்மாவோட வாராகி மலை கவசம் எல்லாம் உட்காந்து படுங்க. மனசார நீங்கள் ஒவ்வொன்றும் செய்ய உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.